முஸ்லிம்களுடைய நேரங்கள் எல்லாம் பொழுதுபோக்குகளுக்காகவும் வீணாக சுற்றுவதற்காகவும் அதுபோன்று வெளியிலே சென்று தின்பதற்காகவும் வெட்டியாக பொழுதுகளை கழிப்பதற்காகவும் தங்களுடைய வீட்டின் வைபவங்கள் சுக துக்க நிகழ்ச்சிகள் என்று ஒவ்வொருவருடைய வீட்டிலும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சிகளில் வரக்கூடியவர்களின் வருகையின் எண்ணிக்கை வீட்டில் அவர்களை வரவேற்க முடியாது என்பதற்காக அதற்காக பெரிய பெரிய மண்டபங்கள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு அங்கே அந்த நிகழ்ச்சிகள் செய்யப்படுகின்றன. அந்த நிகழ்ச்சிகளுக்காக மிகப்பெரிய பொருளாதாரம் செலவழிக்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக மிகப்பெரிய உழைப்பு கொடுக்கப்படுகிறது. வாழ்நாளில் வாழ்க்கையில் சம்பாதிப்பதையும் உடல் ஆரோக்கியத்தையும் உடல் அறிவையும் உடல் வலிமையையும் இந்த உலகத்திற்காக வேண்டிய நம்முடைய சமுதாய மக்களில் பெரும்பாலானவர்கள் செலவழிப்பதை ஈடுபடுத்துவதை நாம் தற்காலத்தில் பார்த்து வருகிறோம். ஏறக்குறைய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 20 to 25 ஆண்டுகள் பொருளாதார கல்வியை தேடுவதற்காக செலவழிக்கப்படுகிறது இல்லையா? அதற்கு பிறகு பொருளாதாரத்தை சம்பாதிப்பது, திருமணத்தை முடிப்பது, பிள்ளைகளை பெற்பது, வளர்ப்பது, பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது, ஊர் சுற்றுவது, இப்படியாக செல்வத்தை அடிப்படையாக வைத்தும் வாழ்க்கையில் அவர்களுடைய அன்றாட நிகழ்ச்சிகளை அடிப்படையாக வைத்தும் தான் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது.